வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். இது வெறும் ஒரு தேர்தல் கிடையாது. தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு பெரிய களம். வாங்க, இந்த ஹை ஸ்டேக்ஸ் அரசியல் ஆட்டத்துல என்ன நடக்குதுன்னு ஆழமா அலசலாம். சரி, நாம இப்ப நேர விஷயத்துக்கு வருவோம். இந்த மொத்த பகுப்பாய்வோட முக்கியமான கேள்வி என்னன்னா, ஒரு புது சக்தியோட என்ட்ரி தமிழ்நாட்டு அரசியலோட மொத்த ஆட்டத்தையுமே மாத்திருச்சா? இதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். தமிழ்நாட்டு அரசியல்னாலே பொதுவா ரெண்டு பெரிய கட்சிகளுக்குள்ள நடக்கிற போட்டி தான். ஆனா இந்த தடவை சீனே வேற. களம் இப்போ 4 முனை போட்டியா மாறி இருக்கு. இது ஆட்டத்தோட ரூல்ஸை எப்படி மாத்த போகுது? வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த தேர்தல் டைம்லைனா ஒரு தடவை வேகமா பாத்துரலாம். மார்ச் 30ஆம் தேதி நாமினேஷன் ஆரம்பிக்குது. ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமா ஓட்டுப்பதிவு நடக்குது. ஆனா எல்லாரோட கவனமும் மே 4ஆம் தேதி மேலதான் இருக்கு. ரிசல்ட் அன்னைக்கு தான். சரி, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன ரீகேப் பாப்போம். 2021 தேர்தல்ல திமுக கூட்டணி தெளிவான மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ மறுபடியும் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக போராடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஆட்சியை தக்க வைக்கிறதுங்கிறது கலைஞர் கருணாநிதியால கூட முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த சவாலை தான் திமுக இப்ப சந்திக்குது. இப்போ இந்த அரசியல் ஆட்டத்துல இருக்கிற முக்கியமான பிளேயர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். இந்த ரேஸ்ல யார் முன்னால ஓடிட்டு இருக்காங்க? இந்த 4 அணிகளையும் ஒரே பார்வையில பாருங்க. ஆளுங்கட்சியான திமுக திராவிட மாடல் 2.1 சொல்றாங்க. அவங்களுக்கு நேர் எதிரா அதிமுக கூட்டணி திமுகவோட நிறைவேற்றாத வாக்குறுதிகளை வச்சு பிரச்சாரம் பண்றாங்க. இவங்களுக்கு நடுவுல புதுசா நடிகர் விஜய் புதிய அலைன்னு சொல்லி களமிறங்கியிருக்காரு. தனி ஒரு ஆளா சீமான் தமிழ் தேசிய முழக்கத்தோட வராரு. இந்த 2 பெரிய கூட்டணிகளோட மெயின் கேம் பிளான் என்னன்னு பார்க்கலாம். டிஎம்கே அவங்களோட நலத்திட்டங்களையும் மாநில உரிமைகளையும் முன்னாடி வைக்கிறாங்க. ஆனா அதிமுக பாஜக கூட்டணியோ திமுக கொடுத்த 511 வாக்குறுதியில வெறும் 70 தான் நிறைவேற்றியிருக்காங்கன்னு சொல்லி கடுமையா தாக்குறாங்க. இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை மட்டும் பாருங்க. 19ல இருந்து 24%. சும்மா இல்ல. புதுசா அரசியலுக்கு வர்ற ஒரு கட்சிக்கு இவ்ளோ பெரிய ஓட்டு வாங்கி இருக்குன்னு சொல்றது இந்த தேர்தலோட முழு கணக்கையுமே மாத்தி அமைச்சிருக்குன்னு அர்த்தம். இது உண்மையிலேயே ஒரு கேம் சேஞ்சம். விஜயோட ஸ்டார் பவர், இளைஞர்கள் மத்தியில இருக்கிற கிரேஸ், இதுதான் அவங்களோட மிகப்பெரிய பிளஸ். குறிப்பா திமுக அதிமுகவோட பாரம்பரிய இளைஞர் ஓட்டு வங்கியில ஒரு பெரிய ஓட்டையை போடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா தேர்தல் அரசியலுங்கிறது வேற. அதுக்கு தேவையான அமைப்பு பலமோ அனுபவமோ இப்போதைக்கு இல்லைங்கிறது ஒரு பெரிய மைனஸ். சரி, கட்சிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்கள் மனசுல என்னென்ன பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு? எதை வச்சு மக்கள் ஓட்டு போட போறாங்க? அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த தேர்தலோட முடிவை தீர்மானிக்க போற 5 முக்கியமான விஷயங்களை இப்ப பார்க்கலாம். பெண்கள் பாதுகாப்பு, இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டம், மது மற்றும் போதைப்பொருள் எதிர்ப்பு மாதிரியான சமூக பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் திமுகவோட வாக்குறுதிகள் எந்தளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு, மத்திய அரசோட உறவு எப்படி இருக்குங்கிற அரசியல் பிரச்சனைகளும் முக்கியமா இருக்கு. ஓகே, இப்ப எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது? ஜெயிக்க போறது யாரு? வாங்க அதை பார்க்கலாம். இந்த சாட்டை பாருங்க. திமுக கூட்டணி 40% முன்னால போயிட்டு இருக்கு. அதிமுக கூட்டணி 34% ரொம்ப பக்கத்துல துரத்துறாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். தவகவுக்கு 22%. இந்த 22% திமுக அதிமுக 2 பேரோட ஓட்டையும் பிரிக்குது. இதுதான் இப்போதைய ஆட்டத்தோட சுவாரஸ்யமே. ஆனா நில்லுங்க, ஓட்டு சதவீதம் ஒரு கதைனா சீட்டு கணக்கு வேற மாதிரி த்ரில்லரா இருக்கு. இந்த டேபிள பாருங்க. திமுக கூட்டணிக்கு மெஜாரிட்டிக்கு தேவையான 117 சீட்டை விட கம்மியா, அதாவது 113 சீட்டு கூட கிடைக்கலான்னு சில கணிப்புகள் சொல்லுது. இதுதான் இந்த தேர்தலோட பெரிய சஸ்பென்ஸே. இதனாலதான் நிறைய அரசியல் நோக்கர்கள் தொங்கு சட்டசபை வர வாய்ப்பு இருக்குன்னு ஒருவித பரபரப்போட சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் ஆட்சி அமைக்கணும்னு முடிவு பண்ற கிங் மேக்கரா விஜய் கட்சி மாறலாம். சும்மா யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு. சரி, இந்த தேர்தல் ஏன் இவ்வளவு முக்கியம்? ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த வெற்றி எதை குறிக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு புரியும். மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன நடக்கலாம்? 3 வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை திமுக ஜெயிச்சா அவங்களோட திராவிட மாடல் ஆட்சி தொடரும். அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சா மாநிலத்துல தேசிய அரசியலோட தாக்கம் அதிகமாகும். இல்ல தவங்க ஒரு நல்ல எண்ணிக்கையில சீட் ஜெயிச்சாங்கன்னா அடுத்த முதல்வர் யாருங்கிறத விஜய் முடிவு பண்ணுவாரு. அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். தமிழ்நாட்டோட அரசியல் தலையெழுத்த ஒரு புது முகம் மாத்தி எழுத போகுதா, இல்ல பாரம்பரியம் தொடருமா? பதில் உங்க கையில, அதாவது வாக்காளர்கள் கையில தான் இருக்கு.